Hello students, எல்லாருக்கும் வணக்கம். So welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th standard English இன்னும் பப்ளிக் எக்ஸாம்க்கு 2 days தான் இருக்குது. So இந்த 2 days நீங்க நல்லா படிச்சீங்க அப்படினா தான் உங்களால ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். So தமிழ்ல யாருக்கும் மார்க் கம்மியா வர சான்ஸ் இல்ல. ஏனா क्वेश्चन ஈஸியா தான் இருந்துச்சு. மேக்ஸिमम எல்லாரும் ஒரு 85 பிளஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். So அதே மார்க் இங்கிலீஷ்லயே வந்துருச்சு அப்படினா கன்ஃபார்ம் வந்து டோட்டல் மார்க் உங்களுக்கு ஈஸியா இன்கிரீஸ் ஆயிரும். So இங்கிலீஷ்ல நீங்க அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க பார்க்கலாம் உடனடியா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்க்காதீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் பண்ணிருங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இஆர்சி கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 1 by 1 நம்ம 1 வேர்டுக்கான வீடியோ தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். 20 out of 20 வாங்குறதுக்கு அதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் ப்ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டு ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைஸ் கப் ஆஃப் டீ மேக்ஸிமம் இந்த ரெண்டுல இருந்தே உனக்கு கேட்டுருவாங்க. டு ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ மேக்ஸிமம் இது ரெண்டுல இருந்து கேட்டுருவாங்க. உங்களுக்கு பேராகிராஃபுக்கு வந்து ஆன்சர் வந்து நிறைய பேர் எப்படி எழுதுன்னு கேட்டீங்க. நான் ஒரு மெட்டீரியல் நானே எழுதி வச்சிருக்கேன் ஒரு ஆன்சர். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ டூ ஜென்ரல் மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ இது ரெண்டு வந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு தமிழ் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, அதை நம்பி நம்ம இங்கிலீஷும் ஈஸியாக கேட்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி தான் 12th தமிழ் போன தடவை அப்படி தான். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டுட்டு மேஜர் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ அதனால ஆன் த ரூல் ஆஃப் த ரோடுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தீஸ் 3 டூ ஜென்ரல் மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ, ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு, இது மூணையும் பார்த்துக்கோங்க. போயத்தை பொறுத்தல தி கேசல், அவர் காசியானா ட்ரீ, உலிசஸ், இது மூணும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து உங்களுடைய டார்கெட்டே வந்து நீங்க 90க்கு ஒரு 70 எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சு படிக்காம 90க்கு நான் ஒரு 85 பிளஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80 பிளஸ் 75 பிளஸ் அது எடுக்க முடியும். ஸோ அதனால டார்கெட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கொடுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும். ஸோ போயம் ஓகே, சப்ளிமெண்டரி ஹிண்ட் கொடுத்து டெவலப் பண்றது. ஸோ அதுல காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை, த மிட் நைட் விசிட்டர், தீஸ் 3 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இன் சப்ளிமெண்டரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அண்ட் அப்படி இல்லாட்டி ஜென்ரல் பேராகிராஃப். நோட்ஸ் மேக்கிங்கை பொறுத்தவரை சம்மரி எழுதுறோம்னா எழுதுங்க, நோட்ஸ் எழுதுறோம்னா எழுதுங்க. சம்மரி எழுதிங்கன்னா ரஃப் கிராஃபி அண்ட் பேராகிராஃபி கம்பல்சரி எழுதணும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங் கேட்குறாங்களா இல்லை சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங் கேட்குறாங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அங்கேயோட ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு ஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அண்ட் இருந்துச்சுன்னா ஹேவ் டு ரைட் போத் சம்மரி அண்ட் நோட்ஸ். ஓகே. ஸோ தென் ஜென்ரல் பேராகிராஃப் ஏதாவது ஒரு டைப், ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் பேராகிராஃப் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் வந்து ரிலேட்டிவ்க்கு லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கும். குறிப்பாக பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும், அங்கிள் அவங்களுக்கு. ஸோ அப்படி அதை தாண்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டர், ஸ்கூலில் நான் இது லீவ் போடுறது, ஸோ இந்த மாதிரி அதுக்கான இன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் கேட்குற டைப்ஸ். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஒரு மெட்டீரியல் 2-3 மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. நான் எல்லா மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் லிங்க், இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெட்டர் ரைட்டிங் சொல்லியாச்சு. ஸ்பாட் தர நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இஆர்சியை பொறுத்தவரை தி கேசல், அவர் காசியானா ட்ரீ, ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ், ஒலிசஸ், இது 4ம் பார்த்துங்க. இஆர்சியை பொறுத்தவரை இங்கே ஜென்ரலாகவே ஒரு யூனிட் ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஜென்ரல் பார்த்துக்கோங்க. கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போதான் என்னது போயம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த கீவேர்டு, இந்த வேர்டு வந்தாவே இது இந்த கேசல் தான் அப்படிங்கிற மாதிரி கீவேர்ட்ஸ். ஸோ அதை மெட்டீரியல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் எல்லா மெட்டீரியலுமே எழுதி வச்சுட்டேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். முடிஞ்சது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் 1 வேர்டை பொறுத்தவரை நீங்கள் நிறைய 20 out of 20 வாங்குறது ஓகே, நான் அதை தனியாக வீடியோ போகிறேன். பட் ஸ்டில் வந்து புக் பேக், உங்கள் புக்கு கையில் இருக்கா, இல்லாட்டி உங்கள் கைட்லேயே வந்து டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் புக் ஆர் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கொஸ்டினை படிச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் புக் இன்சைடு அதை தாண்டி கைடில் உள்ளது அதுக்கப்புறம் படிக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுத பாருங்க. பேராகிராஃப்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பேராகிராஃப் எழுதியில் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி சினாப்சிஸ் போட்டு எழுதுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் இன்ட்ரோடக்ஷன், சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு கடைசியில் மாரல்னா அந்த பேராகிராஃபுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு முடிவு, லைக் ஸ்லோகன் மாதிரி. ஓகே. அப்புறம் இல்லை அப்படி எழுதுற நான் பேராவை தான் எழுத போறேன்னா அந்த பேராக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ் எழுதுறீங்க அப்படின்னா ப்ரோஸுக்கு வந்து டைட்டில்னு போட்டுட்டு அந்த டூ ஜென்ரல் மேன் ஆஃப் வெரோனா அதே மாதிரி ஆத்தர் போட்டுட்டு அது ஆத்தர் யாரோ அது. இதே போயம் எழுதுறீங்க அப்படின்னா சேம் போயம்
போயட்னு எழுதுங்க, அதை எழுதுனவங்க. சப்ளிமெண்ட்ரிங்கிறப்ப சேம் டைட்டில், ஆத்தர். சப்ளிமெண்ட்ரிலையும் ப்ரோஸ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வரும். ப்ரோஸ்ல இப்போ 2 ஜென்டில்மேனா சொன்னா நிக்கோலோ, ஜேக்கபோ, தி ஆத்தர், லியூசியா, அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும். போயட்டுக்கு அது வராது. மற்ற ரெண்டுக்கும் சப்ளிமெண்ட்ரியில இந்த ஸ்டோரியில் வந்து கேரக்டர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேராகிராஃப் நீங்கள் ஒரு பேராவாக எழுதுனீங்கன்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்டு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் அதான் சொல்ல வந்தேன். ஸோ இதை பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஸ்பாட் எரர், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் எப்படி எழுதுறது, டயலாக் ரைட்டிங், கிராமர் கொஸ்டின்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட்.